ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஆரடி பேர் சன்பர்சன் பாண்டிச்சேரி. திரும்ப நம்ம லாஃப்ட்டுக்கு 2 குட்டிஸ் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எக்கு லே பண்ணிட்டாங்க. சப்ஜா கர்ணப்பேர் வந்து எக்கு லே பண்ணிட்டாங்க. இவர் இன்னும் பொறிக்கலைங்க. இன்னும் ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். 2 or 3 days தான் இருக்குது டைமு. ஆனால் இன்னும் இவருடைய எக்கும் எடுத்து பார்க்கல, என்ன நிலமன்னு தெரியலை. ஏன்னா போன தடவை ஒரு 6 days 7 days எக்கு வீணாக்கிட்டார். அதனால் சரி மழை டைமாக இருந்தது விட்டாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இப்போ கேஜி நம்ம வேறு கேஜி அரேஞ்ச் பண்ணணுங்க. ஏன்னா எக்கு லே பண்ணிட்டாங்க. இவங்க 4 பீஸ் உள்ளே இருந்தாங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்கே டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப, ஏன்னா இந்த பேர் நல்ல பேராக இருக்குது. 4 சிக்ஸு வச்சும் நல்லா காப்பாற்றிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். சரி, நீ சிக்ஸ்லாம் யாருன்னா வெளியே வராங்களா வரலையா சொல்லிவிட்டு பார்க்கலாம் சொல்லிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஒரு 1/2 hour கிட்டே ஓப்பன் பண்ணி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க யாரும் வரல. ஏன்னா மேலும் வெளியே வரல, ஃபீமேலும் வெளியே வரல. யாருன்னா அவங்க வந்தால் தான் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அவங்க வருவாங்க. ஏன்னா யாருமே வெளியே வரல. இந்த 3 லாப் நம்ம 3 கேஜிலேருந்து யாருன்னா ஒருத்தவங்களாச்சும் வருவாங்க பார்த்தாங்க போல். யாரும் வரல. அதனால் இவங்க யாரும் வரமாட்டாங்க தெரிஞ்சிருச்சு எனக்கும். ஏன்னா இவங்க இன்றைக்கி வர மாதிரி இல்லை. எப்போயுமே சரி ஓப்பன் பண்ணால் ஒரு 4 or 2 seconds இல்லை ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 1 minute தான், அதுக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்க யாரும் வரல. சரி அதே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி யாரும் வர மைண்ட் செட் இல்லைன்னு. ஏன் வர்றது இல்லைன்னா அவங்க வெளியே நம்ம ஃபுட்டு வந்து ரெகுலராக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஃபுட்டு உள்ளே வச்சுட்ருக்கோம், தண்ணியும் உள்ளே வச்சுட்ருக்கோம். அதனால தான் அவங்க வெளியே வர மாட்டாங்கன்னு என்னோடய கெஸ்ஸிங். அது வந்து நம்ம கம்மி பண்ணலான்னு பார்க்குறோம். பட் ஆனால் சிக்ஸு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 days கொஞ்சம் க்ரோத் ஆகணும். க்ரோத் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா குவாலிட்டியாக இருக்கும். பேர்ட்ஸ் வந்து நல்லா பறக்கும், நல்லா அடிக்கவும் செய்யும். அதனால தான் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ சரி இவங்களை வெளியே எடுத்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா வெளியே எடுத்து விட்டால் எப்படி வந்தான் எப்படி போனானே தெரியாது. அதனால தான் இவங்களை வெளியே எடுத்து விடலை. ரெகுலராக இனிமேல் ஒரு டெய்லி இப்போ வெளியே வரலன்னா டெய்லியும் நம்ம இது மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். கேஜை திறந்து விட்டுட்டு ஃபுட்டு நம்ம உள்ளே போடாமல் நம்ம வெளியே வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம அவங்களும் குளித்து ரொம்ப நாள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக மலைக்கு குளித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் குளிக்கலை. நாளைக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா ஒரு டப்பில் வாட்டர் வச்சு அது கொஞ்சம் மஞ்சத்தூள் அது சொல்கிறேன். நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதில் பாருங்கள். அதில் என்ன எப்படி பண்ணுறோம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் குளித்தா வெறும் பச்சை தண்ணில் குளிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா அதில் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் என்னென்ன பிளாக்கை பாருங்களேன். இந்த பிளாக்கும் ரொம்ப நேரமாக வருவான்னு பார்க்குறேன், அவனும் வர மாட்டான். ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். ஓப்பன் பண்ணோடனே பிளாக் தான் வருவான், அவனும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தனியாக இருக்கே, அதுவாச்சும் பறந்து போவோம் பார்க்குறேன், அதுவும் வரல. ஓகேங்க, இப்போது நமக்கு வந்து ஒரு மேல் தேவைப்படுது, ஒரு பெட்டரான மேல். நல்லா அடியில் சப்ஜா தேவையில்ல, சப்ஜா கலர் வேணாம். சப்ஜா இல்லாமல் வேறு எதனா கலர். பட் ஆனால் ஐசைன் நல்லா இருக்கணும், குவாலிட்டி பேர்டாக இருக்கணும். அந்த மாதிரி யாருக்குன்னா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா கால் பண்ணுங்கள். மேல் ஒரு நல்ல குட் குவாலிட்டியில் இருக்கிற மேலாக வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.